அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 590வது நாளை எட்டியிருக்கிறது. இதில் பல்வேறு திடுக்கிடும் திருப்பங்கள். ஒன்று, ஹூத்திஸுடைய தாக்குதல் பற்றிய அலறல். பென்குரியன் ஏர்போர்ட்டை முற்றாக ஸ்தம்பிக்க செய்திருக்கிறார்கள். அடுத்து, அங்கே குழுமியிருந்த அல்லற சில்லறைகள் எல்லாம் பாம் ஷெல்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய குண்டுகளிலிருந்து தப்பிக்கின்ற பாம் பதுங்கு குழிகளுக்கு ஓடியிருக்கிறார்கள். இதில் அன்சாருல்லா பல பேலாஸ்டிக் மிசில்ஸ்களையும் சுல்ஃபிகர் கிளாஸ் மிசில்களையும் பயன்படுத்தியதாக சொல்கிறது. தாக்கப்பட்ட இடங்களில் டெல் அவீவ், லியாட், நத்தையான், ஹாலோன், ரமத் ஹா ஷரோன், ரானா, கல் ஹசீலா என்ற இடங்களை தொடர்ந்து தாக்கி இருக்கிறது. இந்த ஹசீலா ஒரு ரீஹாபிலிட்டேஷன் முகாம் உள்ளது. ஆனால் அதில் ஆயிரக்கணக்கான பேர் மறுவாழ்வு பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை குறிவைக்கவில்லை, அவர்களுக்கு பக்கத்தில் தாக்கி இருக்கிறது. அதில் இஸ்ரேலிஸ் ஆர் ஸ்கிராம்பிளிங் ஃபார் கவர் த்ரூ அவுட் இஸ்ரேலுடைய முழு பகுதியிலும் அவர்கள் ஒரு பதுங்கு குழிக்கு இடம் கண்டுபிடிப்பதற்கு ஓடுகிறார்கள். பயங்கரமான ஸ்டாம்பின். அதை இஸ்ரேலிய இராணுவம் அப்படி ஒன்றும் வந்து விடவில்லை, நாங்கள் எல்லாம் கைக்குட்டையில் அடக்கிவிட்டோம் என்று சொன்னாலும், சேனல் 12 இன்னும் இஸ்ரேலிய மீடியாக்கள் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் கேட்டது. மக்கள் எல்லாம் பதுங்கு குழியிலிருந்து லேசாக வெளியே வந்தவர்களெல்லாம் மீண்டும் ஓடினார்கள். பதுங்கு குழியிலே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. இஸ்ரேலி மீடியா கன்ஃபர்ம்டு த அட்டாக்ஸ் காஸ்ட் இன் மல்டிபிள் ஏரியாஸ் எஸ்பெஷலி அரவுண்ட் டெல் அவீவ் மெட்ரோபாலிட்டன். டெல் அவீவ் மாநகராட்சிக்கு உள்ளாலேயே பயங்கரமான எக்ஸ்ப்ளோசிவ் சத்தம் கேட்டது. அதனால் மக்கள் எல்லாம் சிதறுண்டு ஓடினார்கள் என்று சொல்லிவிட்டு, ஈவன் 1 அட்டாக் பெர் வீக் வில் டூ. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஹூத்திஸ் தாக்கினால் கூட பென்குரியன் ஏர்போர்ட்டும் வேலை செய்யாது, மக்களும் பதுங்கு குழியில் இருந்து வர முடியாது என்று. நமது இந்தியாவினுடைய ஏர் இந்தியா ஃப்ளைட்ஸு ஜூன் 19 வரைக்கும் பறக்காது. இன்னும் ஒரு மாதத்துக்கு டெல் அவீவுக்கு அல்லது இஸ்ரேலுக்கு பயணங்கள் மேற்கொள்ள முடியாது என்று அறிவித்திருக்கிறது. இதே போல உலகத்தில் உள்ள பல்வேறு ஏர் நிறுவனங்களும் அறிவித்திருக்கின்றன. வான்வெளி போக்குவரத்தை, விமான நிலையங்கள் போக்குவரத்தை அறிவித்திருக்கின்றன. எல்லாம் ரத்து. ஆக இது இஸ்ரேலுக்கு பயங்கரமான ப்ரெஷர் கொடுக்குது. ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் உடனேயே கையெழுத்து போட்டாக வேண்டும் என்ற நிலை. ஆகவே நேற்று நத்தயான்ஹூ இந்த தாக்குதல்களுக்கு பயந்து விட்டு ஒரு வேலையை செய்திருக்கிறார். தன்னுடைய மினிஸ்ட்ரியை கூட்டியிருக்காரு. மந்திரி சபையில் உடனேயே காசாவுக்குள்ளால் லிமிட்டட் ஹியூமனிடேரியன் எய்டை அனுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதை எல்லோருமே எதிர்த்திருக்கிறார்கள். அங்கே இதை எதிர்ப்பதற்கென்றே இருக்கின்ற இத்திமார் பென்கரும் எதிர்த்திருக்கிறார். ஏதாவது நீங்கள்லாம் சொல்ல சரிதான்ப்பா, யாருக்கும் இதை அப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு, இதை டினை பண்ணுறதுக்கு, இதை மறுப்பதற்கு உரிமை இல்லை என்று உடனே அறிவித்து நேற்று சண்டே ஈவினிங்கில் இருந்தே உணவுப் பொருட்கள் போய்கொண்டு இருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. நத்தயான்ஹூ இதை எப்படி எல்லாருடைய தீர்ப்பையும் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டுவிட்டு, இல்லை இதெல்லாம் முடியாது, நான் உடனே உணவுப் பொருட்களை அனுப்புவேன் என்று அனுப்பியிருக்கிறார். இப்போ ஹூத்திஸ் தாக்குவதற்கு மிக முக்கியமான நிபந்தனையாக வைத்தது காசாவுக்குள்ளால் உணவுப் பொருட்கள் போக வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் இப்பொழுது என்ன செய்வார்கள்? நிறுத்துவார்களா, அல்லது போகின்ற உணவுப் பொருட்கள் போதாது என்ற அளவில் சொல்வார்களா, அல்லது காசாவின் மீது இப்பொழுது உணவுப் பொருட்களை லிமிட்டட் சப்ளைன்னு சொல்கிறான், லிமிட்டட் சப்ளைன்னு அனுப்பிட்டு ஒரு பெரிய போருக்கு படையை கொண்டு வந்திருக்கிறான் நத்தயான்ஹூ. ஏதாவது முழு ஆக்கிரமிப்பாம், முழு இராணுவத்தையும் பயன்படுத்துகிறானாம். நேற்று மட்டும் தொடர்ந்து குண்டுகளை போட்டதில் 151 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு பெரிய இராணுவத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறான். ஆனால் என்னன்னா, காசா ஸ்ட்ரிப்புக்குள்ளால அந்த படைகள் போகமாட்டேன் என்று சொல்லிவிட்டது. கீழே இருக்கின்ற சிப்பாய்கள் தங்களுடைய கமாண்டர்களிடம், நீங்கள் ஒத்துக்கொள்ளாதீர்கள், எந்த கமாண்டையும் நம்ம காசா ஸ்ட்ரிப்புக்குள்ளால போக வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அங்கே ஒரு சிப்பாய் கழகம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நான் முழு அளவில் இப்பொழுது காசாவை கவி விடுவேன் என்று இருக்கிறான். இதற்கு போராளிகள் காத்திருக்கிறார்கள். என்ன எதிர்வினை ஆற்றலாம், எங்கெல்லாம் ஆம்புஷ் பண்ணலாம் என்று காத்திருக்கிறார்கள். நத்தயான்ஹூ நேற்று ஒரு பெரிய பல்ட்டி அடிக்குதான். அது ஹூத்திஸுடைய தாக்குதலுக்கு பயந்துதான் இந்த வேலை நடக்கிறது.
ஏனென்றால் நேற்று இஸ்ரேலுடைய மீடியாக்கள் முழுமையாக ஹூத்திஸ் நம்மை அழித்து விடுவார்கள், அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அந்த அறிக்கையிலே. என்னவென்று சொன்னால், அவர்கள் நம்மளை தொடுத்து தாக்குகிறார்கள் இன்ஸ்பைட் ஆஃப் லிமிட்டட் ரிசோர்சஸ். அவர்கள்ட்ட அதிகமான அளவுக்கு சக்தி இல்லை என்றாலும், வசதிகள் இல்லை என்றாலும், பட்டினியே கிடந்து கொண்டு இருந்தாலும் அவர்கள் பயங்கரமாக தாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை அமெரிக்காவிலும் வெல்ல முடியவில்லை, நம்மாலும் வெல்ல முடியவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்து சீஸ்ஃபயருக்கு நத்தியானுக்கு இப்போ எல்லா அழுத்தத்தையும் கொடுக்குறான். அங்கே என்னன்னா 9 பிரிஸ்னர்ஸை, அதாவது கேப்டிவ்ஸை, அழைத்து செல்லப்பட்டவர்களை விட்டுறணுமா. இவன் அதுக்கு வேற எதையுமே செய்ய மாட்டேன், 2 மாதம் சீஸ்ஃபயர் என்று சொல்லியிருக்கிறான். ஹமாஸு இது பொய், இஸ்ரேல் பரப்புறது பொய், எங்களுக்கு அப்படி எதுவும் வரலை, நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். சலாதீன் ஸ்ட்ரீட் என்று சொல்லக்கூடிய வடக்கு காசாவையும் தெற்கு காசாவையும் பிரிக்கக்கூடிய தெருவில் இருந்து முற்றாக இஸ்ரேலிய இராணுவம் வெளியே வந்துவிட வேண்டும், சண்டையை நிரந்தரமாக நிறுத்த வேண்டும். அது 3 மாசமா 6 மாசமாங்கிறத பேரவு பேசுவோம். ஆனால் காசாவுக்குள்ளிருந்து இஸ்ரேல் அறுதியாக வெளியே வந்துவிட வேண்டும் என்பதுதான் எங்கள் நிபந்தனை, இதில் எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தது நத்தியானுகு தானாகவே நான் ஒரு சீஸ்ஃபயரை ஒத்துக்கிட்டேங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார். ஹமாஸ் அதை மறுத்திருக்கிறது. இப்போ அந்த ஆய்வு அப்படி ஆயிப்போச்சு. இதுவரைக்கும் நத்தியானுகு மறுப்பான், ஹமாஸு ஒத்துக்கிடும். இப்போ நத்தியானுகு ஒத்துக்கிட்டான், ஹமாஸு நிபந்தனை இல்லாமல் இருக்கணும், 2 மாதம் சீஸ்ஃபயரே வச்சுக்கோ, நாங்கள் 10 வாழுகின்ற அழைத்து செல்லப்பட்டவர்களை ஹாஸ்டேஜஸை விட்டுறோம், நீ எல்லா பிரிஸ்னர்ஸையும் விட்டுறணும், சலாதீன் ஸ்ட்ரீட்ல இருந்து வெளியில வந்துடணும், பாம்பிங்கை உடனே நிறுத்தணும்னு சொல்லி அவங்க நிபந்தனை போட்டு இருக்கிறார்கள். அதற்கு பிறகு மீடியாவில் ஒரு செய்தி பரவிட்டு இருந்தது, லிபியாவில் 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் காசன்ஸை கொண்டு குடியமர்த்த வேண்டும் என்று. அது என்பிசி நியூஸு கட்டவிழ்த்து விட்ட ஒரு பெரிய பொய். இதை ஹமாஸ் எதிர்த்திருக்கிறது. சரி, ஹமாஸு முடியாதுன்னு சொல்லுது. அவங்க எங்கள் மக்கள் இரத்தத்தை சிந்தி இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கில் 53,000 பேர் புதைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இப்பொழுது மட்டும் இந்த பூமி எங்களுடைய இரத்தத்தால் உறவப்பட்டது, நாங்கள் அதை விட்டு போக மாட்டேன் என்று கிளான்ஸும் ஹமாஸும் அறிவித்திருக்கிறேன். கிளான்ஸ்ன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோத்திரங்கள், அதை பற்றின விளக்கத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் இஸ்ரேலி மீடியாவும் மறுத்திருக்கு, இஸ்ரேலுடைய மீடியாவும் அப்படி எதுவும் இல்லைன்னு மறுத்திருக்கு. இனி என்பிசி அமெரிக்கா பேஸ்ட் நியூஸ் ஆகும். அந்த என்பிசி செய்தியை எல்லாரும் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க, அமெரிக்கன் அபிஷியல்ஸோட. அவங்களும் யாரும் அப்படி எதுவும் இல்லை, இது அப்படி எதுவும் இங்கு பேச்சு இல்லை. ட்ரம்ப் எல்லாத்தையும் சமாதானமாக முடிக்கணும், காசன்ஸுக்கு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று ஒரு தனி டிபார்ட்மெண்ட், அதாவது கத்தருக்கு போகும்போது அறிவித்தார்ல, அமெரிக்காவே உணவுப் பொருட்களை கொடுக்குன்னு, அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொண்டு அவர் இப்போ உணவுப் பொருட்களை உள்ளே கொண்டு போகிறாராம். அதை அங்கே உள்ள கோத்திரங்கள் எதிர்த்திருக்கிறாங்க. ஏன் நீ அமெரிக்கா கையில் எடுத்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ரோலை குறைக்காத, அவங்க உருவாவளியாக கொடுக்குற உணவு தான் எங்களுக்கு வேண்டும், நீ கொண்டு தரக்கூடிய உணவு எங்களுக்கு வேண்டாம் என்று அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். ஆக இப்போ ட்ரம்ப்புக்கு ஈரானோடு பேசுவதற்கு ஒரு டேட்டு குறிச்சிருக்காரு, அந்த டேட்டை சொல்லலை. அதை ஈரானுடைய பிரசிடென்ட்டும் பெகிஷ்கியானும் நாங்கள் ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் பேசுறதுக்கு நியூக்ளியர் இதை பற்றி, ஆனால் அமெரிக்கா ரொம்ப பணிந்து போகுது, எங்கள் மீது உள்ள பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு தயாராக இருக்கிறது, நாங்களும் சில விட்டு கொடுப்புகளை மனதில் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆக அமெரிக்கானுடைய உணவு வேண்டாம், நத்தியானுக்கு உணவு அனுப்பிட்டான், உணவுப் பொருட்கள் உள்ளே போகிவிட்டது. அடுத்தது லிபியானுடைய அந்த லிபியா போய் நேற்று செத்து போச்சு. அடுத்தது இஸ்ரேலிய இராணுவத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குழப்பத்தோடு பெரிய மாசக்கரோடு உள்ள பெரிய கூட்டுப்படுகொலை செய்யலாம் என்று உள்ளே போகிறார்கள். என்ன ஆகிறார்கள் என்பதை இணைந்திருங்கள், கொண்டு சேர்க்கிறோம். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.